ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். நம்ம போன சனிக்கிழமை காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது விஜய் காவேரிக்கு முத்தம் கொடுத்த அந்த சீன். அது ஒரு ஏஐ மூலயமா தான் அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஏஐ வாய்ஸ் ஓவர் மூலயமா தான். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ ஒரு வீடியோ போடுறேன். என்னென்னா, விஜய் காவேரிக்கு முத்தம் கொடுத்ததோட முத்தம் கொடுத்து அதில் ஒரு லவ் டைலாக்ஸ், நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு உடச்சி பேசுகிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா காவேரி முத்தம் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக திரும்ப ரிவெஞ்ச் அவங்களும் எடுப்பாங்க இல்லையா? கன்னத்தில் ஓங்கி அரைகிறாங்க. என்னை அடையிறதுக்காக நீ இந்தளவுக்கு இறங்கி போவியா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் அசரலைங்க. தன்னோட காதலையும் அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை பற்றிய ரகசியத்தையும் ரொம்ப புட்டு வைக்கிறாருங்க நம்ம விஜய். கடைசியில் காவேரி தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஜய் இந்த மாதிரி சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது சாரதாம்மா சொன்ன பதிலை வச்சு அவங்க அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. வாங்க இந்த ஆடியோவில் அப்படி என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்குங்க. ஏன்னா இது முழுக்க ஏஐ மூலயமா தான் உருவாக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் ஜென்ரேட்டட். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இல்லை, இந்த வாய்ஸ் ஓவருக்குள்ளே போகலாம். எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கியா இருப்பே நீ. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? எந்த தைரியத்துல என் மேல கை வச்ச? எனக்கு முத்தம் கொடுக்கற அளவுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? உனக்கு நான் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி போவியா? இதுக்கெல்லாமா உன் குழந்தை அம்முவ பகடக்காயா யூஸ் பண்ணுவைய? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நிறுத்து காவேரி. வார்த்தைய அளந்து பேசு. ஆமா, தொட்டேன், முத்தம் கொடுத்தேன், அதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நீ என் பொண்டாட்டி, உன் மேல உயிரே வச்சிருக்கேண்டி. அந்த உண்மைய உன் கண்ணுல பார்த்து சொல்லதான் உன்னை கட்டி பிடிச்சேன். அம்முக்கு நீ அம்மாவா மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படல, இந்த விஜய்க்கு நீ பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வாய மூட விஜய், என்ன உளறிட்டு இருக்க? நான் உனக்கு பொண்டாட்டியா? என் கழுத்துல கார்த்திக் தாலி கட்ட போறாரு. இந்த காவேரி அவருக்கு தான் சொந்தம். என்ன அடையணும்னு நீ என்ன வேணா கதை கட்டுவியா? எந்த கொம்பனாலும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது காவேரி. ஏன்னா ஏற்கனவே உன் கழுத்துல ஏறின தாலி நான் கட்டினது. உனக்கு தாலி கட்டினது இந்த விஜய் தாண்டி. இது கதை இல்ல, நிஜம். என் பொண்டாட்டிய வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க நான் எப்படிடி விட்டுடுவேன்? இந்த உண்மை உங்க அம்மாவுக்கும் தெரியும். வேணும்னா போன் பண்ணி கேளு. அம்மா, இங்க விஜய் சார் என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு நான் உன் புருஷன்னு சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. இது உண்மையா அம்மா? அவர் சொல்றது உண்மையா? காவேரி, அது ஆமாண்டி, அவர் சொல்றது உண்மைதான். உனக்கு தாலி கட்டினது விஜய் தான். அந்த தாலிக்கு சொந்தக்காரன் அவன் தான் காவேரி. அத உன் சந்தோஷத்துக்காக தான் இத்தனை நாள் நான் மறைச்சு வச்சேன். அப்பப்பப்பா, நாடி நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி ஒரு சண்டையில் ஆரம்பிச்சு எவ்வளோ எமோஷனலாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா மக்களே? காவேரியோட அந்த ஆக்ரோஷமான அறை, விஜயோட ஆழமான காதல், கடைசியில் சாரதம்மா வாயாலேயே அந்த கல்யாண ரகசியம் உடஞ்ச இடம். நிஜமாவே இந்த சீன் சீரியலில் வந்தால் டிஆர்பி சும்மா பிச்சுக்கிட்டு போகும்ல. காவேரி இப்போ விஜயை திட்டினதை நினச்சி எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க. அடுத்து விஜயை காவேரி ஏற்றுக்குவாங்களா? இந்த எமோஷ்னல் ஏஐ ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா, விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பிகான் டைப் பண்ணி ஒரு ஹார்ட்டின் சிம்பிளை போட்டுட்டு போயிடுங்க. அப்படியே நம்ம எஸ்எஸ்டி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.